ப்ரஷ் பண்ணியும் கரை போல அப்படின்னா இந்த கரை வந்து எங்கே இருக்குது? பல்லோட வெளிப்பகுதியில் எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயினா ஒரு பல்லோட உள் பகுதியில் இன்ட்ரின்சிக் ஸ்டெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின் அப்படின்னா பல்லோட வெளிப்பகுதியில் இருக்கு அந்த கரை அப்படின்னா இந்த கரை வந்து புதுசாக வந்த கரையா, அவர் நம்ம பல்லுக்கு பொதுவாக க்ளீனாக தான் இருந்துச்சு, கவனக்குறைவுனால ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, புதுசாக வந்த கரையா, ஆர் ரொம்ப நாளாக இந்த ஸ்டெயின் வந்து பல்லுலேயே தான் இருக்கா, ஒரு மஞ்சள் கலர் ஓடி தான் இந்த பல்லே இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புதுசாக வர ஸ்டெயின் அப்படின்னா என்னென்னா, நம்ம கவனக்குறைவுனால விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரஷிங் வந்து ஒழுங்காக செய்யலை. அப்புறம் கரை ஆனதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம என்னதான் அதிகமாக ப்ரஷ் பண்ணாலும் அந்த கரை போகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டூ இட் யுவர் செல்ஃப் அட் ஹோம், ஏதாவது ஒரு சாம்பல் பொடியோ எடுக்கிறது பண்ணுறது, ஆர் அதிகமாக கோர்ஸாக உப்பு போட்டு ப்ரஷில் போட்டு தேய்க்கிறது, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கோர்ஸான பொருளையோ கெமிக்கல் பொருளையோ யூஸ் பண்ணி பல்ல ப்ரஷ் பண்ணும்போது பற்கள் கூச்சம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பற்களும் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பற்கள் ஈர்லையும் அது அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், ரெகுலராக டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட்டில் வந்து கரை போகலை அப்படின்னா சேஃபஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் போய் சாம்பல் எடுத்தோ பல் பொடி எடுத்தோ ஒரு புதுசாக உப்பு எடுத்தோ ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட ப்ரொஃபஷனலாக க்ளீன் பண்ணால் அந்த ஸ்டெயின் எடுக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். டூ இட் அட் ஹோம் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக கரை வராமல் இருக்கிறதுக்கு அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், புதுசாக கரை வராமல் கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறோமா, சரியான முறையில் ப்ரஷ் பண்ணுறோமா, அவர் நம்ம சாப்பாட்லேயே நிறையா மஞ்சள் இருக்குது, அவர் பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த கலர் வந்து படாமல் இருக்கிறதுக்கு உடனே வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டே தவிர கரையானதுக்கப்புறம் ப்ரஷிங்கில் போகலைன்னா டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்.